த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை நாடு முழுக்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துடைய தலையில தட்டி உட்கார வைக்க வேண்டிய அரசாங்கம், குறிப்பா மத்திய மோடி அரசாங்கம் எந்த விதமான விஷயங்களையும் செய்யாம கை கட்டி மௌனமா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய மிக முக்கியமான அடாவடித்தனங்களுக்கு அடிபணிஞ்சு போயிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்களுடைய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கடந்த சில தினங்களாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விமான நிலையங்கள்லயும் ஆயிரக்கணக்கான மக்கள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கையில அப்பாவோட இல்லாட்டி அம்மாவோட மனைவியோட மகனோட மகளோட இல்ல நெருங்கிய உறவினருடைய அஸ்தியை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்போட இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் எழுத போக வேண்டிய ஒரு மாணவன் அப்படி போக முடியாம எங்க தன்னோட கனவு கலைஞ்சு போயிருமோ அப்படின்ற அச்சத்தோட விமான நிலையங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. திருமணத்துக்கு போக வேண்டிய ஒரு இளம் ஜோடியினர் எங்கேயும் போக முடியாம விமான நிலையத்துல அடைபட்டு கிடக்குறாங்க. மருத்துவமனையில ஐசியூல கிட்டத்தட்ட மரண தருவாயில மனைவி இருக்கிறாங்க. அவங்கள போய் கடைசி முறையாவது பாத்துறணும் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச ஒரு நபரா ஒரு கணவன் ஒரு விமான நிலையத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அத்தனை காட்சிகளுமே கடந்த சில வாரங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான விமான நிலையங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளா தான் இருக்கு. இதுக்கு காரணம் இண்டிகோ. ஏன்னா இண்டிகோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விமான சேவையில 60% அதிகமான ஒட்டுமொத்த பங்குகளையும் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க கடந்த சில நாட்களா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கோபத்துடைய உச்சிக்கே கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்களுடைய இண்டிகோ நிறுவனத்துடைய விமான டிக்கெட்டுகளை வச்சிருக்கக்கூடிய பயணிகளை விமான நிலையத்துக்குள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு இண்டிகோ நிறுவனம் அத்தனை விமான நிலையங்களுக்கும் கடிதம் எழுதி இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய நிறுவனத்துல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்துக்குள்ளேயே அனுமதிக்க கூடாதுன்னு இண்டிகோ ஏன் லெட்டர் எழுதி இருக்கிறாங்க? இதுக்கு மிக முக்கியமான காரணம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கை. நமக்கு தெரியும் இந்தியாவில் விமான விபத்துகள் அப்படின்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. அதுல மிக முக்கியமா அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா விமான விபத்துல கிட்டத்தட்ட 270க்கும் அதிகமானவங்க பரிதாபமா உயிரிழந்திருந்தாங்க. அந்த விமான விபத்து ஏன் நடந்தது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற வெளிப்படையான தகவல்கள் எதுவும் இப்ப வரைக்கும் தெரிவிக்கப்படலை. ஆனாலும் கூட விமானிகள் ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவங்க நீண்ட நேரம் வேலையில இருக்கிறாங்க, அவங்க பறந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கான ரெஸ்ட்லெஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்றது ரொம்ப நாளாவே இந்தியாவிலுடைய இந்த விமான போக்குவரத்து துறையில சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாவே இருந்துட்டு வந்துச்சு. அதனால இந்த அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு அப்புறமா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த விமானிகளுக்கு போதுமான ரெஸ்ட் ஓய்வு நேரம் அப்படின்றது கொடுக்கப்படணும். ஏற்கனவே 36 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 36 மணி நேரம் அப்படின்றது ரெஸ்ட் டைமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில அதை 48 மணி நேரமா உயர்த்தி இருந்தாங்க சமீபத்துல. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல பிளைட் இயக்கும் போது அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இதை அமல்படுத்தணும், நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இது அமல்படுத்தப்படணும் அப்படின்றதுதான் இந்த விமான நிறுவனங்கள் அத்தனைக்குமே மத்திய அரசாங்கம் கொடுத்திருந்த மிக முக்கியமான அறிவிப்பு, கட்டளை. அதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனா இந்த புதிய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல அது விமான நிறுவனங்களுக்கு லாபத்துல கை வைக்கக்கூடிய விஷயமா மாறிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு விமானிக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்த ரீஃபில் பண்றதுக்கு நம்ம இன்னும் கூடுதலான விமானிகளை எடுக்கணும், வேலைக்கு எடுக்கணும். விமானிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இன்னும் நிறைய பேரை உள்ள ஆட்களா சேர்க்கும் பொழுது, வேலைக்கு இன்னும் ஆட்களை எடுக்கும் பொழுது அது பட்ஜெட்ல ஒரு பெரிய ஒரு பங்கா போயிடும். அதனால விமான நிறுவனங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும், இல்லாட்டி லாபத்துல பெரிய லாபம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கூடுதல் லாபத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இண்டிகோ நிறுவனம் இந்த கேயாஸ் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவசர நிலை அப்படின்ற விஷயத்த திட்டமிட்டே பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே ஷெட்யூல்லா போட்டு வச்சுட்டோம், இப்படி விமானிகளுக்கு நீங்க கூடுதலான ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும் பட்சத்துல எங்ககிட்ட போதுமான விமானிகள் இல்லை, அதனால இயக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை விமானங்களை தெரியுமா அவங்க இப்படி இயக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஒரு நாளைக்கு 1200ல இருந்து 1400 விமானங்கள் அப்படின்றத அவங்க ரத்து பண்ணி இருக்கிறாங்க.
இப்போ இப்போ நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பெங்களூர்ல இருந்து போக வேண்டிய இண்டிகோ விமானம் 124 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஹைதராபாத்ல இருந்து 74 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 92 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தலைநகர் டெல்லியில 130க்கும் அதிகமான இண்டிகோ விமானங்கள் அதோடைய பயணத்தை மேற்கொள்ளாம அப்படியே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல பறக்கிறதுக்காக டிக்கெட் கொடுத்து காத்திருந்தவங்க அத்தனை பேருமே விமான நிலையங்கள்ல கதறி அழுதபடி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த தகவலுமே இல்லை. உதாரணத்துக்கு இப்ப சென்னையில இருந்து டெல்லிக்கு போறாங்க அப்படின்னா இடையில ஹைதராபாத்லயோ இல்ல பெங்களூர்லயோ லே ஓவர் அப்படின்றது இருக்கும். விமானம் மாறி போற மாதிரி இருக்கும். இப்போ சென்னையில இருந்து கிளம்புனவங்க ஹைதராபாத்ல போய் வெயிட் பண்ணுவாங்க அடுத்த பிளைட் ஏறணும் அப்படின்றதுக்காக. ஆனா அந்த பிளைட் இயக்கப்படாம இருக்கும். அவங்களால வீட்டுக்கும் போக முடியாது, அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கும் போக முடியாது. நடுவுல இருக்கக்கூடிய அந்த சிட்டி என்ன ஏது எதுவுமே தெரியாத ஒரு சூழலா இருக்கும். நமக்கு தெரியும் விமான நிலையங்களுக்குள்ள ஒரு ஒரு காஃபியுடைய விலை 200 ரூபாய் 300 ரூபாய் இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு சாமானியனால அந்த விமான நிலையங்களுக்குள்ள சரியா சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு ஒரு தந்தை ஒருவர் பரிதவிச்சுட்டு அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சண்டை போடுறாரு. என் பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு, பேடு தேவைப்படுது, பேடையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கதறி கேட்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்பவும் இறுக்கமா கல்லெஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய மனசுக்காரங்களை கூட ஒரு அவ்வளவு ஒரு இழக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. பாவம் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதை எல்லாமே இந்த நிறுவனத்துடைய மேல தலைமையில ஒருத்தவங்க உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அவங்க தான். இவ்வளவு பெரிய கேயாச ஒரு நாளைக்கு 1400 விமானங்கள் ரத்து அப்படின்னா ஆயிரக்கணக்கான விமான பயணிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல், பொருள் செலவு, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இமோஷனல் டேமேஜ் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் அந்த இண்டிகோ நிறுவனத்துக்கிட்ட இருந்து நீதி பெற்று தர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் கம்முன்னு அமைதியா இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது பெரிய நடவடிக்கை எடுத்து பாத்தீங்களா? ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. என்னது? இப்படி வந்து இண்டிகோ நிறுவனம் இப்படி பண்ணிட்டாங்க, நாங்க வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கிறோம், என்ன தப்பு ஏது தப்புன்றதை நாங்க ஆய்வு பண்ண போறோம், இண்டிகோ நிறுவனத்தை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு வாய்ஸ் சவடால் மட்டும் விட்டுருக்காங்க. எந்த கார்பரேட் நிறுவனமாவது கடந்த காலங்கள்ல இப்படி அவங்க பண்ண தப்புக்காக ஒரு பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன் அவ்வளவு ஏன்? இப்போ இந்த பயணிகள் சேஃப்டிக்காக விமானிகளுடைய அந்த ஓய்வு நேரத்தை அதிகரிச்சு கொடுத்திருந்தது தான் மத்திய அரசாங்கத்துடைய அந்த அறிவுறுத்தல். அதை திரும்ப பெற்று இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். ஆமா, அதாவது பயணிகள் சேஃப்டியா இல்ல இண்டிகோ நிறுவனத்துடைய இந்த வம்படியான இப்படியான திமிர்த்தனமான்னு பார்த்தா மத்திய அரசாங்கம் இந்த திமிர்த்தனத்தின் முன்னாடி தான் வளைஞ்சு போயிருக்கிறாங்க, தலைகுனிஞ்சு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம வேதனையோட பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த விமானிகளுக்கு அந்த 48 மணி நேரம் அந்த ரெஸ்ட் அப்படின்றத திரும்ப பெற்று இருக்கிறாங்க. அப்போ இப்ப இதுல இன்னொரு கேள்வி எழுது. அப்படின்னா அந்த பயணிகளுடைய சேஃப்டிக்கு யாருங்க பொறுப்பேற்க போறது? நாளைக்கு இன்னொரு ஏர் இந்தியா விமானம் மாதிரி இன்னொரு விமான விபத்து இந்தியாவில் ஏற்பட்டு நூத்துக்கணக்கான உயிரிழந்து போனாங்கன்னா அதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்க போறது? ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இப்படியான ஒரு வெளிப்படையான மிரட்டலை விடுத்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை இவ்வளவு தூரம் துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து சும்மா போய் பாருங்களேன். எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே ஒரு முழு பக்க விளம்பரம் அப்படின்றது இண்டிகோ நிறுவனம் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய இன்கன்வீனியன்ஸ் ஏற்பட்டுருச்சு, அதுக்கு நாங்க வருந்துறோம் அப்படின்னு. உங்க வருத்தத்தை வச்சு யார் என்ன பண்ண முடியும்? இந்த நிறுவனத்துக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றதுதான் மத்திய அரசாங்கத்தின் மீதான கோபத்தை நமக்கு இன்னும் அதிகரிக்குது. சரி, இண்டிகோ நிறுவனம் மட்டும்தான் இதை பண்றாங்களா? இதை சரியா சாக்கா வச்சுக்கிட்டு மற்ற விமான நிறுவனங்கள், ஏர் இந்தியாவாகட்டும் மற்ற விமான நிறுவனங்கள் பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. ஒரு 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 வீட்டுக்குள்ள பட்ட பகல்ல போய் அத்தனை பேரும் பார்க்க வகையில ஒரு கொள்ளையடிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்றாங்க. சென்னையில இருந்து திருச்சி போறதுக்கு ஏர் இந்தியாவில் டிக்கெட்டோட விலை 35,000 ரூபாய். நார்மலா 3,500 ரூபாய் இருக்கும். பக்கத்துல ஒரு சைபர் போட்டுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. 35,000 ரூபாய். அதுவே நீங்க சென்னையில இருந்து டெல்லி வர்றதுக்கு ஒரு பிளைட்டோட விலை 60,000க்கு மேல டிக்கெட் விலையா விற்கிறாங்க. எனக்கு புரியல. இதுவே நீங்க பிசினஸ் கிளாஸ் போயிட்டீங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு டிக்கெட் விற்கிறாங்க. இது வெளிப்படையா நடக்கக்கூடிய திருட்டுத்தனம், கொள்ளை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதை தடுக்கணுமா இல்லையா? என்ன இப்படி இவ்வளவு பகல் கொள்ளையா ஒரு டிக்கெட்டை விற்கிறீங்க, இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கணும் தானே. அப்ப எதுக்காக இந்தியாவில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், இணை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கான செக்ரட்டரிஸ் அதிகாரிகள் அப்படின்னு இத்தனை பேர் எதுக்கு இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல.
ஒரு பக்கம் ஒரு நிறுவனம் வேணும்ட்டே அரசாங்கத்தை இப்படி பிளாக்மெயில் பண்றாங்க, மற்ற நிறுவனங்கள் அரசாங்கத்தின் கண் முன்னாலேயே மக்களுடைய பணத்தை இப்படி கொள்ளையா கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இது எதையுமே சரி செய்யாம கயிறு கட்டி வாய் புத்தி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப மத்திய அரசாங்கத்துடைய இந்த கள்ள மௌனத்தையும் அவங்களுடைய இந்த செயலற்ற தன்மையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இப்படிதான் இருக்கும், கார்ப்பரேட்டுகளை பகைச்சுக்கிட்டு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.